பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடியான் அல்லாவின் புறத்திலிருந்து குறைந்த இரணத்தை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அடியானின் புறத்திலிருந்து குறைந்த அமலை பொருந்தி கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துருவலமானார்கள். விளக்கம்: இந்த நபிமொழியில் குறைந்த வருமானத்திலும் வல்ல அல்லாவின் பிரயோக உபகாரம் உண்டு என நன்மாராயம் கூறப்பட்டுள்ளது. அதாவது, அந்த நிலையில் அடியானின் புறத்திலிருந்து நற்செயல்கள் குறைந்திருப்பின் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹ் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு மாறாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏராளமான உபகாரங்கள் கிடைத்து அடியான் எதிரும் எக்குறையும் சகித்து கொள்ளவிடில் பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனது கடமைகளை ஏராளமாக நிறைவேற்ற வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படும். ஒரு பணியாளருக்கு அவன் கேட்ட சம்பளம் கொடுக்கப்பட்ட பின் தன் கடமையில் குறைவு காட்டியன் அவன் நன்றி கெட்டவன் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? எனினும் நமது நிலையோ இதற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. ஏழைகளுக்கோ எப்படியும் அல்லாஹ்வின் பால் திரும்புவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. திக்ரு, நஃபில் வணக்கங்களிலும் நேரம் கிடைத்து விடுகிறது. எனினும் யாருக்கு 4 காசுகள் கைக்கு வந்து விடுகின்றனவோ அல்லது அவை அதற்கு நிறைய வழிகள் பிறந்து விடுகின்றனவோ பிறகு அவர்களுக்கு ஃபர்லு தொழுகைகளுக்கும் நேரம் கிடைப்பதில்லை. குறைந்த இரணத்தை புரிந்து கொள்ளும் தன்மை அடியான் பின் வரும் 5 விஷயங்களை பேணுவதன் மூலம் பெற முடியும். அவையானவை: 1. தன் செலவினங்களை குறைக்க வேண்டும். தேவைக்கு மேல் அதிகமாக செலவழிக்க கூடாது. ஆலிம்கள் எழுதியுள்ளனர்கள், தனி மனிதனாக இருந்தால் ஒரு ஜோடி துணி போதுமானது. பல ஜோடி துணிகள் தைக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வாறே சாதாரண ரொட்டி சால்னாவை கொண்டு வாழலாம். செலவில் நடுநிலையை மேற்கொள்பவர் ஏழை ஆக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவையான அளவு கிடைத்த பின் எதிர்காலத்தை பற்றி கவலையில் ஆழ்த்திவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின்படி நம் அனைவருக்கும் அமல் செய்ய நல்ல உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு